ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்துட்ருக்கீங்க? என்ன காடாக காட்டிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கீங்களா? நம்ம இப்போ காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்திங்களா ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ளே தான் நம்மளும் போய் ஐக்கியமாக போகிறோம். இந்த கூட்டத்துக்குள்ளே தான் கருப்பராயன் இருக்கார். அந்த கருப்பராயனுக்கு தான் இன்றைக்கி கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். முதல்ல இங்கே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கருப்பராயனை பார்க்க போகணும். சாமி கும்பிட்டாச்சு. இவர் தான் கருப்பராயன். இவர் தான் அங்கே இருக்கார், காட்டுக்குள்ளே இருக்கார், 2 மரத்துக்கு நடுவில் இருக்கார். இந்த கருப்பராயனுக்கு தான் கெடா வெட்டி பொங்கல் வச்சாங்க. பக்கத்துலேயே கன்னிமார் தெய்வம் இருக்காங்க. கெடா வெட்டும்போது கன்னிமார் தெய்வங்களை மூடி வச்சுருக்காங்க. கருப்பராயனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மரம் தான் ரெண்டு மரம் கம்பைண்டாகி இருக்குது. அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த நிழலில் தான் இந்த கருப்பராயன் இருக்கார். இங்கே பாருங்கள், சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் கொண்டு வந்து சமைக்கணும். இந்த சாமியும் வந்துட்டு மூடி வச்சுருக்காங்க, ஏன்னா கெடா வெட்டுறதுனால. பாருங்கள், சமையல் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குது. சாப்பாடு போட ஆரம்பிச்சாச்சு. தலைக்கறி, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடெல்லாம். ஒரு பாட்டி தான் சமைச்சிருந்தாங்க. சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கருப்பராயனுக்கு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க. தெரியுது பார்த்திங்களா இந்த மரம் ரொம்ப வருஷமாக இருக்குங்களாம்மா. இந்த 2 மரமும் சேர்ந்து இருக்குது. இந்த மரத்துக்கடியில் தான் கருப்பராயன் இருக்கார். தேங்க்யூ.